ஜாதிகளுக்கு தகப்பன். He is a father of nation. இப்போ கடவுளை செக் பண்றாரு. எப்படி பண்றாரு? உனக்கு குழந்தை பிறக்கணும்னா இப்ப நீ பேசிக்கினே தான் குழந்தை பிறக்கும். It's a காட்சி மெத்தட். புரியுதுங்களா? 24 இயர்ஸ் அவனா பேசுறான். எனக்கு குழந்தை இல்ல, எலிசா இருக்கா, அவன் தான் ஆஸ்திரேலியா எடுத்துட்டு சொல்றான். லிட்டரலா சொல்றான், எலிசா வேலைக்காரன் அவன் தான் ஆஸ்திரேலியா எடுக்க போறான். எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே, ஒரு பிள்ளை கூட இல்லையே அப்படின்னு பேசி பேசி அவனுக்குள்ள அந்த பெற வேண்டிய ஆசீர்வாதம் இருந்தாலும் யார் தடுத்தது? அவன் தான் தடுக்கிறான். 24 இயர்ஸ் தடுத்திருக்கிறான். 24 இயர்ஸ் அவனை தான் பேசினாப்பா. எனக்கு என்ன இல்லை, கடவுள் அவனை அழைக்கும் போதுவே உனக்குள் வம்சம் எல்லாம், உனக்குள் பூமியில வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். தான் பேர்ல சத்தியம் பண்ணிட்டார். ஆனால் அதை அவன் ஒரு நாளும் எடுத்து பேசினது. இதுதான் கீ. கடவுள் ஒன்று செய்யணும்னா அவர் எப்படி என்ன செய்வார்? பேசுவார். அதான் காலையில நான் சொன்னேன், இயேசு பிறக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேசினது யாருன்னா பிதா. ஏதேன் தோட்டத்திலே பாவம் செஞ்சுட்டான் அதான். ஆனா பிதா அங்கே பேசினாரா? யாரு குறித்து பேசினாரு? இயேசு குறித்து பேசினார். ஏன்னா அவருடைய மெத்தடே அதான். அங்கே பேசிட்டார், உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். It's not the word, it's not scripture, it's a God's method. ஆமென். கடவுள் பாருங்க, இயேசு பிறகுன்னா பேசினாதான் இயேசு பிறக முடியும். அத பேசினது யாரு சொல்லுங்க? யாருமா? பிதாவே பேசிட்டார். ஆபிரகாம் பேசினே இருந்தான் 24 இயர்ஸ். எல்லாம் இருந்தாலும் வாக்குத்தத்தம் இருந்தோம், ஆணையிட்டு கொடுத்தோம், உடன்படிக்கை பண்ணியும் அவனுக்குள்ள குழந்தை இல்ல. ஏன்னா அவனே டிக்ளேர் பண்றான், ஐ டோன்ட் ஹேவ் சைல்ட், எனக்கு பிள்ளை இல்லையே. ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனா பிள்ளை இல்லையே. அவன் டெய்லி புலம்புன்னு தான் இருப்பான்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இப்ப நம்ம டெய்லி வீட்டுல புலம்புறோம் பாத்தீங்களா? வீட்டுல அதை பார்த்தா இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு ஓடு வந்தாவே எங்களை அடிக்கணும்னு தோணுது இல்லைங்களா? என்ன ஓடி இருக்கக்கூடாது. நீங்க ஒரு நாள் செக் பண்ணி பாருங்க, இந்த இல்ல அப்படின்னு வேர்டு எத்தனை நாள் பேசுறீங்க. எனக்கு இது கேட்டாவே ஏதோ பிசாசு ஏதோ பேசுற மாதிரி. எங்க வைஃப் சொல்லுவேன், இந்த வேர்டு இல்லாம ஏதாவது பேசுமா? எவ்வளோ வருஷமா சொல்ல தெரியுங்களா? ஆனா காலையில இருந்து ஓடுங்க இல்லைன்னு ஓடுவோம். உண்மையாக எனக்கு தெரியாம இந்த வேர்டு இல்லை என்பது நாம பேசும்போது அந்த உலகம் உங்களுக்கு ஓபன் ஆகும். It's not joke. It's a spiritual principles. இல்ல இல்ல அப்படின்னா இல்லை என்ற ஒரு உலகம் உங்களுக்கு வேலை செய்யுதுங்க. அது ஒரு பிரமாணம் வேலை செய்யுது, அது ஒரு லா மாதிரி வேலை செய்யுது. இருக்கிறதான சொல்லணும் பாஸ்டர், அரிசியில தான் சொல்லணும், பருப்புல தான் சொல்லணும். அதான் கேட்பாங்க, இல்லைன்னா இல்லைதான் சொல்ல முடியும். கரெக்ட். That is not Bible. That is not Bible. ஆமா, அரிசி இல்ல, எண்ணெய் இல்ல, ஆனா நீ இல்லைன்னு சொல்லும் போது அந்த உலகத்துக்குள்ளே பிரவேசிப்பார். கடவுள் எங்குமே இல்ல அப்படின்னு வேர்டு பைபிள் எங்குமே இல்லன்னு வேர்டு இருக்குது. ஆனா அவர் சொன்னார்ல பைபிள் எங்குமே இல்ல. பாருங்க, 3 நாள் பிரசங்கம் பண்றார் இயேசு. சொன்னார் அவருக்கு சாப்பாடு கொடுக்கின்ற. சீசன் என்ன சொல்றாங்க? எது இல்ல, $200 இருக்குது வெள்ளிக்காசு, ஆனா அதுல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. 2 மீன் 5 அப்பம் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு பத்தாது. யார் சொல்றது? சீசன் சொல்றாங்க. ஏன்னா ஜனத்தை பாக்குறாங்க, இப்ப இருக்க 2 மீன் 5 மீன் பாக்குறாங்க. அந்த இயேசு அதை அவர்களுக்கு கொடுங்கள், அதை அவர்களுக்கு
கொடுங்கள். இப்போ இயேசு அதை என்ன பண்றாருன்னா bless பண்ணாரு பைபிள். That is called power. He blessed and gave. சூப்பர் வேர்டுங்களா அது. He blessed and gave. அப்போ அந்த 2 மீன் 5 அப்பத்துக்குள்ள கடவுளுடைய வல்லமையை ரிலீஸ் பண்றார். ஆனா இல்ல அப்படின்னு இயேசுடைய நாவல கடவுளத்துல அந்த வேர்டே கிடையாது. அப்போ 24 இயர்ஸ் ஆபிரகாம் தான் பேசினான். குழந்தை இல்ல. இப்போ வாக்குத்தத்தம் இருந்தா வாழ்க்கையில நிறைவேறல. 24 இயர்ஸ் முன்னாடி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். குழந்தை ஸ்தானத்தை சந்ததியை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். கடவுள் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இப்ப அதை உறுதிப்படுத்துதுன்னா அவன் தான் பேசணும். இப்ப ஐஸ்வர்யன் நான் இருக்கணும். கடவுள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கவர்னன்ட் பண்ணி உறுதிப்படுத்தி செஞ்சிருக்கிறார். இப்ப நான் ஐஸ்வர்யன் ஆகலைன்னா இந்த ஐஸ்வர்யத்தை பத்தி நான் பேசல. ஏன் கிறிஸ்து ஐஸ்வர்யன் ஆகலைன்னா இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து பேசல. நீங்க எதை பேசுறீங்களோ அந்த உலகத்துக்குள்ள போயிடுவீர்கள். ஆமென். எதை பேசுறீங்க அந்த உலகத்துக்கு போயிடுவீங்க. ஏன்னா வார்த்தை என்பது ஒரு உலகம். God's word is a world. இது ஒரு உலகம், வார்த்தை கிடையாது. இதுக்குள்ள இருக்கிற ஸ்கிரிப்சர் கிடையாது. இது ஒரு உலகம். சுகம் என்பது பேசிக்கொண்டு அந்த உலகத்துக்கு போயிடுவீங்க. தரித்திரத்தை பேசிக்கொண்டிருந்தால் அந்த உலகத்துக்கு போயிடுவீர்கள். ஏன்னா சபையில் அதிகமா பேசினது எதுன்னா தரித்திரத்தை, பாவத்தை, சாபத்தை, வறுமை, இத பேசி பேசி விசுவாசிகளை எங்க கொண்டு போயிட்டாங்க? அந்த உலகத்திற்கு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல நாம் எதை பேசணுமோ அது உலகமாய் மாறும். It's a spiritual law, spiritual principles. ஆவிக்குரிய உலகம் இப்படிதான் செயல்படுது. நீங்க நினைக்கிற மாதிரி செயல்படுறது கிடையாது. அதனால்தான் பேர் மாத்தணும்னு எல்லாம் மாறிடும் அப்படி கிடையாது. அப்ப இத குறித்து பேசும்போது கடவுள் அதை எஸ்டாப்லிஷ் பண்றார், உறுதிப்படுத்துறார். இப்ப அந்த கவர்னன்ட் பண்ணி இருந்தாலும் எத்தனை கவர்னன்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு ஆபிரகாமுக்கு? 24 இயர்ஸ். ஜெனிசிஸ் சாப்டர் 2ல சொல்லிட்டார், உனக்குள் பூமியில வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா ஏன் அந்த சந்ததி வரலன்னா இவன் வேற உலகத்தை பேசினே இருக்கிறான். எல்லார்கிட்ட பிள்ளை இது பேச பேச அந்த உலகம் தான் அவனுக்கு ஆபரேட் ஆகும். வார்த்தை என்பது உலகம், நல்லா புரிஞ்சுங்க. வார்த்தை என்பது ஒரு உலகம். எந்த வார்த்தையில பேசுறீங்களோ அந்த உலகத்தில் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். பாருங்க, இதெல்லாம் நம்ம எதை பேசுறோம்? பேச்சு ஒண்ணு, வாழ்க்கை இன்னொன்னு. அப்படி இருக்குன்னா அது நடக்கவே நடக்காது. பேசுறதெல்லாம் நெகட்டிவ், ஆனா வாழ்க்கை சூப்பர் ஆகணும், நான் நல்லா ஆகணும் அப்படி கடவுளுடைய மெத்தடு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. இந்த வெளிச்சம் தான் எனக்குள்ள வராம இருந்தது. உபவாசம் எடுத்தோம், எல்லாம் பண்ணோம். 4 மணிக்கு 3 மணிக்கு ஜெபம் பண்ணணும் சொல்லிட்டாங்க. காலையில இருந்து நடுமுழங்கால 3 மணிக்கு ஜெபம் பண்ணணும். நல்லா பண்ணோம். பட் அந்த வழியில தான் நீங்க எல்லாத்தையும் பெற வேண்டிய பைபிள் சிஸ்டம் கிடையாது. அப்படி பண்ணிட்டு நாளெல்லாம் என்ன பேசுறோம்? வேறதான் பேசிட்டு இருக்கோம். நீங்க எதை பேசுறீங்களோ அந்த உலகத்துக்குள் பிரவேசிப்பீர்கள். ஆமென், ஆமென். ஏன் கிறிஸ்துவுக்கு ஐஸ்வர்யம் இல்ல? ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம் இல்ல? அவன்கிட்ட இருக்குது. அவன் அந்த உலகத்தை பத்தி பேசிட்டே இருக்கிறான். புரஜாதி பாருங்க, அவன் அந்த செல்வத்தையோ ஐஸ்வர்யத்தையோ ஆசீர்வாதங்களையோ இதெல்லாம் பேசிட்டே இருக்கிறான். இதுக்கு பெறவேண்டியதுக்கு என்ன செய்யணும்? ஃபீஸ் கட்டி போய் அதுக்காக கிளாஸ் கட்டணம் பண்றாங்க.
தெரியுங்களா? லட்சமா கட்டுறாங்க. செல்வத்தை ஈர்ப்பது எப்படி அப்படின்னு டாபிக் வச்சு லாக்ஸ் கட்டி போய் படிக்கிறாங்க. அவர் ஒண்ணு இல்ல, பைபிளுடைய பிரின்சிபல் தான் பேசுவார் அவர். இங்க நம்ம தேவன் கடவுள் இயேசு இதை சொல்ல மாட்டாங்க, ஆனா இந்த பிரின்சிபல்ஸ் கம்ப்ளீட் அப்படியே பேசுறாரு. கம்ப்ளீட்டுங்க அப்படியே பேசுறாரு. அந்த செல்வத்தை ஈர்ப்பது எப்படின்னு பைபிள் சொல்ல, பைபிள் சொல்லுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் உங்களுக்கு நான் தருகிறேன். இதெல்லாம் நான் வேற லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கான். அவன் கிளாஸ்ல போனா லாக்ஸ் ரூபீஸ் கட்டணும். கடவுளை விட்டுட்டு கடவுள் சொன்ன அத்தனை அவன் கோட்பாடுகள் எடுத்துட்டான். நாம கோட்பாடு எடுக்கல, கடவுளை பிடிச்சிட்டோம். ஏசு போதுமே, ஏசு போதுமே, ஏசு போதுமே. அப்ப 24 இயர்ஸ் நடக்காததுக்கு காரணம் ஆபிரகாம் பேசின வார்த்தையின் உலகம். அதனாலதான் இப்ப என்ன சொல்றேன்னா, கடவுள் கவனன்ட் பண்ணி இருக்கிறார். எந்த கவனன்ட்? சைல்டு ஜெனரேஷன். ஆனா பண்ணி இருந்தோம், அந்த உலகத்துக்குள்ள அவனால போக முடியல. ரீசன் என்னமா? அவன் பேசின வார்த்தை. அப்போ குழந்தை இல்லாத வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் போது 24 இயர்ஸா அந்த உலகம் அவனுக்கு திறக்கல. கடவுள் என்ன பண்றாருன்னா, இப்ப இதே விட்டா இவன் இதே பேசுவான். அப்ப கடவுளுடைய மெத்தட் பண்ணிட்டார். ஆபிரகாமா மாத்தி, இப்ப ஆபிரகாம் அப்படின்னா ஜாதிகளுக்கு இப்ப ஐ அம் ஃபாதர். இப்ப ஆபிரகாம் என்ன பேசுறாரு? சொல்றார், மை நேம் இஸ், சொல்லுப்பா, வேற யாரு? உனக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கிய ஆசீர்வாதம். இந்த வயசுல இதை கேட்கிறேன்னா, நீ உன் சந்ததியிலே யாரு இல்லாத அளவுக்கு நீ இருக்க முடியும். ஆமென். எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, யாரும் எனக்கு டீச் பண்ணல. அதனாலதான் இவ்வளவு நீங்க கேட்கிறீங்கன்னா, you are a blessed people. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இது உங்க கண்கள் திறக்கப்பட்டா நீங்க தரித்திரா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏழ்மை இருக்க வேண்டிய ரீசன் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இட்ஸ் a God's covenant. நான் வெல்தஸ்ட் பெறணும், ஐஸ்வர்யம் ஆகணும், கடவுளே கவனம் பண்ணிக்கிறாருங்க. இப்ப கடவுளை பார்க்கிறாரு, ஓ இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என் உடன்படிக்கை இன்னும் உறுதி, தமிழ்ல நல்லா வருதுல்ல, உறுதிப்படுத்தப்படும். இங்கிலீஷ்ல என்ன வருது? எஸ்டாப்லிஷ்ட். அப்போ ஒவ்வொரு விசுவாச கடவுளை பார்க்கும்போது உங்களுக்குள்ள வெல்த் இல்லைன்னா, இஸ் கவர்னன்ட் நாட் எஸ்டாப்லிஷ்ட் இன் யுவர் லைஃப். புரியுதுங்களா ஐயா? இப்போ ஒரு பெரிய ஐஸ்வர்யமா பிள்ளை பெக்கறாங்கறான்னா, ஏன் ஆசீர்வாதத்தை நீ இல்லப்பா, நீ பெக்கற, நீ ஒண்ணு இல்லாம இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிதான் ஒவ்வொரு விசுவாசி கடவுள் பார்க்க. என்னையும் அப்படிதான் பார்க்கிற. நீ ஏன் இப்படி இருக்கணும், நீ ஏன் இப்படி இருக்கணும், இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா உனக்காக என் பேர்ல ஆணையிட்டு கொடுத்திருக்கிற. தட்ஸ் கால்ட் கவர்னன்ட் ஆஃப் வெல்த். சொல்லுங்க, கவர்னன்ட் ஆஃப் வெல்த். வெல்த் கவர்னன்ட் சொல்லுங்க, ஒரு மூணு பேர் நல்லா. இட்ஸ் a wealth covenant. கவர்னன்ட் சொல்லுங்க, ஸ்பீக். வெல்த் கவர்னன்ட், the covenant of wealth. அப்ப வெல்த் கவர்னன்ட்னா கடவுளே ஒரு கவர்னன்ட் பண்ணியிருக்கிறார். அந்த கவர்னன்ட் எங்க, யார் மேல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? தாம் பேர்ல. ஹalleluya. ஓ, இது ஒரு பெரிய ரெவலேஷன். தாம் பேர்ல அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஏன்? வறுமையிலும் கடனிலும் குறைவிலும் இருப்பதற்கல்ல, நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு, ஐஸ்வர்யவனாய் ஆகும்படிக்கு. அவன் நீ ஐஸ்வர்யம் ஆகணும்னு தேவனே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான். அதை உறுதிப்படுத்துறாங்க. இப்ப நம்மள பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை என்ன ஆகல, உறுதி ஆகல. ஏன்னா ஒரு விசுவாசி கூட எதுல இல்ல, ஐஸ்வர்யத்துல, வெல்த்ல கிடையாது. அப்ப வெல்த் நீங்க அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தணும்னா வசனத்தை விடாதீங்க. இதுல பெரிய ரிச்சஸ் இருக்கு. So he established covenant to get power, to get wealth. அந்த உடன்படிக்கை உறுதியாகணும். எதுல உறுதியாகணும்? நீ யார மாறணும்? ஐஸ்வர்யமா மாறணும். அப்ப ஐஸ்வர்யம் மாறினா கடவுள் உடன்படிக்கை உறுதிப்படுத்துகிறது. ஆமென், ஆமென். இப்ப பாருங்க, உங்களை பார்த்தா உறுதியாகுதா?
கடவுள் பார்க்கிறார் ஒவ்வொரு விசுவாசம். என் உடன்படிக்கை வெல்த் கவர்னன்ட் இவனுக்குள்ள என்ன ஆகல, உறுதி ஆகல, எஸ்டாப்ளிஷ் ஆகல. இப்ப எனக்குள் உங்களுக்குள் எஸ்டாப்ளிஷ் ஆகலன்னா அவர் மெத்தட் he said his word. ஆமென். அவர் மெத்தட் என்ன? அதான் ஸ்கூல் ஆஃப் தி வெல்த் விஸ்டம். பேசினே இருக்கும்போது நான் வெல்தஸ்ட் பர்சனா மாறுவேன். இதை கேட்கிற ஜனங்க யாரெல்லாம் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில வெல்தஸ்ட் பர்சனா மாறி விடுவார்கள். ஏன்னா நாம எதுல ஜாயின் பண்ணிட்டோம்னா காட்ஸ் வேல வந்துட்டோம், காட்ஸ் மெத்தட்ல வந்துட்டோம். இன்னைக்கு இருக்கிற இந்த நிலையில கிடையாது. நான் இந்த போஸ்ட் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பார்ப்பாங்க, வாட்ஸ்அப்ல போடுறோம், அங்க இங்கெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர் என்ன பேசுவாங்க, இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆனா என்ன நடத்துறா. நான் போன மாசம் ஆரம்பிக்கும் போது செகண்ட் செக்ஷன் அதான் பேசினேன். இப்ப நமக்கு ஒண்ணு இல்லைன்னா கர்த்தர் எப்படி உருவாக்குவாரு, எப்படி கொடுப்பாரு, எப்படி செய்வாருன்னா நமக்கு வேண்டியதை பேசினாதான் அந்த உலகம் ஓப்பன் ஆகும் இல்லையா? இப்ப எல்லாத்துக்கும் கஷ்டம். சொல்ல போனா இந்த சர்ச் பில்டிங் வாடகட்டோட பிரச்சனை. ஆனா அது இல்ல, கர்த்தர் என்ன சொல்லிருக்காரு, அந்த கவர்னன்ட்ட பேசதான் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இப்ப ஏன் பிரச்சனை, ஏன் தேவை, ஏன் பொருள், ஏன் கண்ணி, என்னுடைய வறுமை இப்படி இல்ல. இதை பார்த்துக்கிட்டா இன்னொரு 10 வருஷம் அப்படிதான் இருக்கும். ஆனா இதை மாத்தணும்னா இப்போ ஒரு உலகத்துக்கு போகணும். அந்த உலகத்துக்கு பேர் தான் வெல்த் ஆஃப் கவர்னன்ட். ஆமென். ஐஸ்வர்யத்தின் உலகத்துக்குள்ள போகணும். ஐஸ்வர்ய உலகத்துக்குள்ள போகணும்னா கடவுளுடைய மெத்தட் என்ன? அவர் பணத்தை கொடுக்க மாட்டார், அவர் ஆஸ்தி கொடுக்க மாட்டார், அவர் ஒண்ணும் கொடுக்க மாட்டார். He gives power to get wealth. நான் சொல்றேங்களா, இந்த ஸ்கூல் ஆஃப் தி வெல்த்ல கோடி கோடியா இருக்கும். ஸ்கூல் ஆஃப் தி வெல்த்ல கோடி கோடியா இதை கேட்கிற அத்தனை பிள்ளைகள் கொண்டு போறாங்க பாருங்க. ஐ பிலீவ். ஆமென். எத்தனை பேர் அதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஆமென். எத்தனை பேர் அந்த உலகத்துக்கு போவீங்க? இதை நான் கண்டிப்பா பண்ண போறேன். உங்க கண்களே ஆச்சரியப்படும். ஏன்னா ஜனங்கள் கொண்டு போறாங்க. ஆமென். பவுல் போன லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன் தெரியுங்களா? அந்த ஊழியத்தை ஐஸ்வர்யம் ஆக்குற ஊழியத்தை யார் பண்ணாரு? பவுல் பண்ணார். இப்ப நான் பண்ணும்போது அது எல்லா ஐஸ்வர்யத்தை மெட்டீரியலா ஜனங்கள் வந்து கொண்டு போறாங்க பாருங்க. அது பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அந்த வெல்த் இப்ப வேற மாதிரி கனெக்ட் ஆகி கொண்டு வந்து ஜனங்கள் கொட்டுவார்கள். அப்படிதான் உங்களுக்கு நடக்கும். இது வேற மாதிரி மெத்தட் கிடையாது. அப்ப வசனத்தை அனுப்பி வசனத்தை பேச என்னை ஐஸ்வர்யம் ஆக்கணும் அப்படின்னு யாரு திட்டம்? தேவனுடைய திட்டம். இப்போ நீ இப்படியே கண்ணீர்ல கஷ்டத்துல பிரச்சனைனா மோசே நீ நான் மாட்ட ஐஸ்வர்யம் ஆக மாட்ட. இப்ப என் மெத்தடுக்குள்ள வந்துடு. இருக்கிற பிரச்சனை பார்க்காத, இருக்கிற குறைகளை பார்க்காத, இருக்கிற தேவைகளை பார்க்காத, இருக்கிறத பார்க்காத அப்படின்னு எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. இப்ப எனக்கு இதெல்லாம் பார்த்து நான் சொல்லப்போற ஒரு காலகட்டத்துல இந்த ஊழியத்தை நான் ஸ்டாப் பண்ண நினைச்சிட்டேன். லாஸ்ட் இயர்ல இதை ஷட் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். கேன்சல் பண்ணிடணும், முடியலப்பா, ஃபைனான்ஸ்ல ரொம்ப பிரச்சனை பாருங்க. ஃபைனான்ஸ்ல போக இது அப்படியே விட்டா கடைசியில ஒரு முடிவு எப்படி வரும்னா எனக்கு மனைவி பிரச்சனை வந்துடும் இல்லைங்களா? பிசாசு அதை வச்சு என்ன அவங்கள பிரிகளை கூட பிளான் பண்ணி வச்சிருப்பான். அப்போ ஒரு காலகட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே எனக்கு என்ன ஊழியம் வச்சிருக்கிற? ஆல்ரெடி ஊழியத்தில் வச்சிருக்கிறேன் ஆண்டு வச்சிருக்காரு. இப்போ 21 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் என்னன்னு கேட்கிறேன், என்ன ஊழியம்? என் ஊழியம் அழைப்பு எனக்கு நல்லா தெரியும். I have apostolic anointing. Apostle anointingனா தம்பு மாதிரி. ஊழியத்துல 5 மினிஸ்டர் இருக்குது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, ப்ராஃபெட், எவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர், டீச்சர். இதுக்கு எல்லாத்தையும் ஹையஸ்ட் எதுன்னா அப்போஸ்தலர். அதனால நிறைய பிரசங்கம் பண்ணிருக்க ஆசை. அந்த பாஸ்டருக்கு ட்ரெயின் அப் பண்றோம். 20 STC பாஸ்டருக்கு பேட்சஸ் பண்ணிருக்கோம்.
எல்லா ஊர்ல போய் எல்லா பாஸ்டர் ட்ரைனிங். ஏன்னா ஒரு அப்போஸ்தலர் அனாயிண்டிங்ல அது செய்ய முடியாது. நாம தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம், செலவு பண்ணிட்டு போயிட்டு எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஊழியக்காரன் மேல ஒரு ஊழியக்காரனுக்கு வாஞ்சியோ தரிசனமோ போர்டுன்னு வருதுன்னா அவனுக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்குதுன்னா அப்போஸ்தலிக் அனாயிண்டிங். அப்போ இது ஆரம்பிக்கும் போதுவே இந்த ஒரு ஊழியத்தில் இல்ல, இந்த மாதிரி 1000 சபைகளை கட்டணும், அதே தரிசனம். பிசாசு என்ன பண்ணா இந்த ஊழியத்துல இந்த தேவையை இந்த பிரச்சனையை காட்டி இந்த பில்டிங்கை கட்ட முடியாது, வாடகை கட்ட முடியாத அளவுக்கு முடக்கிட்டா நாம் வேற ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? பிசாசு பாருங்க. அது அப்போ நானும் ஒரு நாள் சோர்ந்து போயிட்டு விசுவாசிகள ஒரு சண்டை கூப்பிட்டு பயங்கரமான ஸ்டோரி என் பிரச்சனையெல்லாம் சொல்றேன் இல்லைங்களாப்பா விஜய். இவ்வளவு தேவைகள் இந்த ஊழியத்தில் இவ்வளவு பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு நான் அவ்வளவு சொல்றது இல்லை. ஆனா லாஸ்ட் மூமெண்ட்ல சொல்லி முடிச்சுட்டு அந்த வீட்ல ஆண்டவர் ஜெபிக்கும்போது சொல்றாரு, என் கரம் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை மறுபடியும் எனக்கு ரீஜெனரேட் ஆச்சு. என்ன நடந்தாலும் இந்த ஊழியத்தை விட இருக்கிறது, என்ன பிரச்சனை வந்தாலும். இது இந்த உலகத்தை பேசும்போது அந்த உலகம் நமக்கு ஓபன் ஆகுது. இந்த கடனோ வறுமையோ பிரச்சனையோ, என்ன சொல்ல போனா ஊழியத்து நிமித்தம் நான் 6 lakhs கடன் வாங்கி வச்சிருக்கேன் இன்னொரு பில்டிங்ல. கொரோனா டைம்ல அந்த பில்டிங் கட்டுறதுக்கு நாங்க கட்ட முடியாத 6 lakhs கடன் இப்போ பிரசன்ட் ஊழியத்திற்காக. ஏன்னா இப்ப இந்த உலகத்தை அதிகமா இருந்தா பிசாசு நம்மளை அதுதான் டிப்ரெஸ் பண்ணிடும். சிம்பிள் இன்னொரு ஐடியா சொல்ல பாருங்க. நாம் ஒரு ஏதோ ஒரு பாவம் செய்யும்போது அந்த பாவமே நம்ம உலகமா மாறி. ஒரு குடிக்க ஆரம்பிச்சோம்னா அதுதான் உலகம். ஒரு ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுதான் உலகம். ஒரு ஏதோ ஒரு பாவம் செய்யும் போது அது அவனுக்கு உலகமா மாறும். அங்கிருந்து அவனால வெளிவர முடியாது. அது எந்த பாவமா இருக்கும், எந்த ஹேபிட்டா இருக்கும், அதுக்குள்ள போயிட்டான்னா அது அவனுக்கு ஒரு உலகமா மாறும். அதிலிருந்து அவனுக்கு மீண்டு வர முடியாது. இன்னும் சொல்ல போனா அதில் இருந்து அவன் வேற காரியம் செய்யவே முடியாது. இப்ப பிசாசு எப்படி முடக்க ஆரம்பிச்சான்னா, பாரு இந்த ஒரு பில்டிங்க்கு உனக்கு வாடகை கட்ட முடியல, நீ என்ன ஊழியம் செய்ய போற? நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பாஸ்டருக்கு 14 பேட்ச் பண்ணி அப்புறம் ஒரு 16 ஊருக்கு போய் ஹீலிங் கிறிஸ்டியன் பண்ணோம். வில்லேஜ் போய் ஹீலிங் மெசேஜ் பண்ணி ஜனங்களுக்கு ஹீலிங் பண்ணிருந்தோம். இதெல்லாம் அப்போஸ்தலிக் அனாயிண்டிங் இருக்கனால தான். அண்ணா பாருங்க, இந்த 5 விரல்ல 5 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, எதுல எல்லா ஃபிங்கரும் தொட முடியும்? தம். வெரி குட். தம் ஃபிங்கர் வச்சு நீங்க எல்லாத்தையும் தொடலாம். கரெக்ட்? குடுப்பா விஜய். டு இட். தம் ஃபிங்கர் வச்சு எல்லா ஃபிங்கரும் தொடலாம். வேற ஃபிங்கர் வச்சு நீங்க எல்லா ஃபிங்கரும் தொட முடியுமா? இந்த தம் தான் அப்போஸ்தலிக். இப்ப அப்போஸ்தலிக் அனாயிண்டிங் இருக்குறவங்க எல்லா ஊழியம் செய்யும். ஆனா எனக்கு ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணுவோம், மிரக்கல் மினிஸ்ட்ரி பண்ணுவோம், ட்ரைனிங் மினிஸ்ட்ரி டீச்சிங் பண்ணுவோம். இல்லையா? சர்ச்சில் நான் பண்றேன் டீச்சர் மாதிரி வாரம் ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஒரு டாபிக் எடுத்து வாரமா பேசுவேன். அது உள்ள போகிறது. இட்ஸ் அனாயிண்டிங். ஆமென். இட்ஸ் அனாயிண்டிங். அப்போ பிசாசு இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ வெல்த் நம்ம கிட்ட இல்லைன்னாலும் ஸ்கூல் ஆஃப் தி வெல்த் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வெல்த் வந்த பிறகுதான் வெல்த் பத்தி பேசுறேன்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? இப்போ நான் ஆசீர்வாதமா இருந்தா ஆசீர்வாதத்தை பேசணும். அது பைபிள் கிடையாது. எது இல்லையோ அதை பேசுமா, எது வேணுமோ அதை பேசு. அதனால இப்ப வெல்த் இல்ல, இவருக்கு வெல்த்தே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பாஸ்டர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, ரொம்ப அதிகமா வரப்போகுது, வரணும். ஆமென். வந்தாதான் நம்ம பெரிய ஆளா முடியும்.
இப்போ வெல்த் இல்லைன்னா வெல்த் பத்தி பேச முடியுமா? பேசலாமா? பேச கூடாது. அவன் சொல்லுவான், பைபிள் அப்படி சொல்லல. வெல்த் வேணும்னா வெல்த் பத்தி பேசணும். இப்ப ஆபிரகாமுக்கு வருங்க, இது ஒரு நல்ல சப்ஜெக்ட், பட் டைம் பாருங்க ஓவர் ஆயிடுது. இப்ப ஆபிரகாமுக்கு 24 இயர்ஸ் பிள்ளை இல்லாததுக்கு காரணம் ஜஸ்ட் என்ன? அவன் பேசின உலகம். இன்னைக்கு ஒரு வேர்டு என்ன தெரியும்? ஆவியன் சொல்லியிருக்காரு, இது ஒரு உலகம். வார்த்தை என்பது ஒரு உலகம். இப்ப ஆபிரகாம் 24 இயர்ஸ் பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல இவன் பேசி பேசி அந்த உலகத்துல வாழ்ந்தா. இப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா, நீ என் மெத்தடு வந்துரு. உடனே அவன் பேரை சேஞ்ச் பண்ணி அவன் பேரை நீ அநேக ஜாதிகளுக்கு, இப்போ ஆபிரகாம் அப்படின்னா அவனோட பேர் என்ன? ஆபிரகாம் அப்படின்னா என்ன? I am father. இப்போ அவன் சொல்லும் போதெல்லாம் அவன் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான்? I am father, I am father, I am father, I am சொல்லிக்கிட்டே இருந்தா அடுத்த 10 மந்த்ல ஈசாக்கு பிறந்து விட்டார். கர்ணத்தின் ஆண்டவருக்கு எஸ் சக்கரபாலா. ஓ ஆண்டவர் அந்த உலகத்துக்குள்ள அவனை கொண்டு வந்துட்டார். 10 மாதம் தான். 10 மாசத்துல என்ன ஆச்சு? ஈசாக்கு பிறந்துட்டார். எப்படி பிறந்தாரு? இப்ப எப்படி பிறந்தாருன்னா, அந்த வார்த்தை நாம் ஜாதிகளுக்கு தகப்பன் 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 தகப்பன். இப்போ தகப்பன் சொல்ல சொல்ல I am father father ரிலீஸ் பண்றான். ஊர்ல எல்லாரும் பேசுவாங்க, ஜாதிகளுக்கு தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னா இஸ் a father. அவன் வாயில பேச வச்சிட்டார், அவன் வாயில சொல்ல வச்சிட்டார். பிள்ளை இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் பேச வைக்கிறார். பேசுறாருன்னா பேச I am father, I am father, I am father. 24 இயர்ஸ் நடக்காத வெறும் 10 மந்த்ல நடந்தது. ஆமென். இப்போ எந்த உலகத்துக்கு வந்துட்டா? I am. இது சாதாரணமா நம்ம கேக்குறோம், இது ரொம்ப டீப் சப்ஜெக்ட். இது ரொம்ப சப்ஜெக்ட். அவன் 10 மந்த்ல I am father, I am father, father. சாரால் கூட என்ன தெரியுங்களா? சாரால் ஜாதிகளுக்கு தாய். இப்போ ரெண்டு பேர் லாங்குவேஜ் மாத்திட்டார். இப்போ பேசுற உலகத்தை மாத்திட்டார். 75 இயர்ஸ் முன்னாடி ஆபிரகாம் குழந்தை பெறுகிற ஒரு பலன் இருந்தது. இப்ப 99 இயர்ஸ் குழந்தை பெறுவதற்கு பலன் 90 வயசு சாராளுக்கு. பைபிள் சில ஸ்காலர் சொல்றாங்க அவங்களுக்குள்ள கர்ப்பமே இல்லை, கர்ப்பம் செத்து போனது பைபிள் சொல்லு. இன்னும் சொல்றாங்க கர்ப்பமே இல்லாத ஒரு கர்ப்பம் எப்படி உருவானது? ஏன்னா இந்த வார்த்தை உலகத்துக்குள்ள போனால் இல்லாததை உருவாக்குற தேவன், இல்லாததை கொண்டு வருகிற தேவன். காணப்படாதவர்கள் அல்ல, காணப்படுகிற காணப்படாதவர்கள். வார்த்தையின் உலகம். ஆமென். அப்போ இந்த உலகம் அவன் தாய் தகப்பன் தாய் தகப்பன் தாய் தகப்பன் பேசி உலகத்துக்குள்ள வந்ததுனால இப்போ இம்பாசிபிள், பிறக்கவே முடியாது. சாராளுக்குள்ள கர்ப்பமே இல்லை, ஆனா அந்த கர்ப்பம் செத்து போன கர்ப்பத்துக்குள்ள ஒரு கர்ப்பம் உருவானது. 99 வயசு 100 வயசுக்குள்ள ஆபிரகாமுக்குள்ள ஒரு பலன் வந்தது. அந்த பலத்துக்கு பேர் தான் பவர், காட்ஸ் பவர். அந்த பவருக்கு யார் பவரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பவருக்கு நீ யாரு, உன் எபிலிட்டி, உன்னுடைய டேலண்ட், உன்னுடைய அது பார்க்காது. ஏன்னா காட்ஸ் பவர் brings wealth. எங்க கீழே இருக்கலாம், கீழே இருந்தாலும் இந்த பவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள ஒர்க் ஆச்சு வச்சுக்கலாம், உங்களை மேல கொண்டு வந்துடுவார். பால் பாருங்க, காத்தடிச்ச பால் நீங்க எவ்வளவு கீழே தண்ணியில வச்சாலும் அது நீங்க வரதுக்கு முன்னாடி மேல வந்து இருக்கும். That is the power, that's anointing, that's a God's power in you. Amen. அந்த கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு ஐஸ்வரியத்தை தரல, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற பலன், ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற பலன். இன்னைக்கு கர்த்தர் நாம் ஒவ்வொரு கொடுத்திருக்கிறார். இப்போ ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற பலன் கொடுக்கிற கர்த்தரை நினைக்கணும். இப்படி நீங்க டெய்லி நினைச்சு வச்சீங்களா, இந்த உலகம் ஓபன் ஆகிறதுக்கு அடுத்த 24 hours நடக்கலாம், அடுத்த 1 hour, அடுத்த 3 days, 1 week, 1 month சீக்கிரமா நடந்துரும்.
இந்த உலகம் ஆல்ரெடி ஓபன் ஆயிருக்குங்க. ஐஸ்வர்ய உலகம் ஆல்ரெடி எப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்போ ஆபிரகாமுக்கு அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தியிருக்காரு. இதை எனக்கு வரும்படி இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில தன் ஜீவனையை கொடுத்துட்டார். இப்போ ஏன் ப்ராமிஸ் எனக்கு உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் இப்போ யார் பேர் மேல அதுக்கு காரியங்கள் செய்திருக்கிறார்னா இயேசு கிறிஸ்துவே. எப்போ? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்ப நான் பெறணும்னா இயேசு சிலுவையில் எனக்காக எல்லாம் செய்து முடிச்சிருக்கிறார். நான் செய்ய வேண்டியது ஒண்ணு இல்ல. நான் சொல்லணும், இந்த வார்த்தைக்கு உலகத்துக்குள்ள போகணும். இந்த வார்த்தை உலகத்துக்குள்ள ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் எனக்கு கொடுக்கிறார். He gives power to get wealth. He gives power to get wealth. இந்த வார்த்தைக்குள்ள நீங்க போகும்போது அது சீக்கிரத்துல அந்த உலகத்தில் நீங்க நானும் பிரவேசிப்போம். அதுக்கு நிறைய டைம் தேவை இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு 1000 வருஷமா நாளா ஒரு நாள். ஏன்னா இவ்வளவு வருஷம் பெறாததெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரே நாள் கொடுப்பார். அதுக்கு எக்ஸாம்பிள் இஸ்ரேல் ஜனங்க 430 வருஷம் எகிப்துல அடிமையா இருந்தார்கள். அவங்களுக்கு சம்பளம் இல்லை, அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்போ 430 வருஷம் எவ்வளவு காசு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கணும். ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, உன் சந்ததி தேசத்தில் அடிமையா இருப்பார்கள், ஆனா அவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன். ஜெனிசிஸ் 15 அதிகாரத்துல வருது. அப்போ 430 வருஷம் ஜனங்களுக்கு வராதுங்க. கர்த்தர் ஒரே நாள்ல கொடுத்தாரு இல்லைங்களா? எகிப்து விட்டு புறப்படும் போது பைபிள் சொல்லுது, அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். ஆமென். வெள்ளியோடும் பொன்னோட யாருடைய ஏதோ கேட்சி கணக்குல இல்ல, எகிப்தின் தேசத்தின் வெல்த். யாருடைய வெல்த்? எகிப்தின் தேசத்தின் வெல்த் இஸ்ரவேல் கையில ஒரே நாள்ல வந்தது. ஏன்? கடவுள் 430 வருஷம் அவங்களுக்கு வர வேண்டியத கர்த்தர் எடுத்து அவன் கையில கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், இவ்வளவு வருஷம் கிறிஸ்து வாழ்க்கையில நான் பெறாத வெல்த் எல்லாம் கர்த்தர் ஒரே நாள்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா இட்ஸ் கவர்மெண்ட் அது உறுதிப்படுத்தும். ஐஸ்வர்யத்தை நான் இருக்கும்போது, நான் வெல்தஸ்ட் பர்சனா இருக்கும்போது கடவுள் அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும். அப்ப நீங்க ஐஸ்வர்யம் இருந்தா தான் அந்த உடன்படிக்கை உறுதியாகும். அப்போ ஐஸ்வர்யம் என்பது ஒரு உலகம். இந்த ஐஸ்வர்ய உலகம் எனக்கு உங்களுக்கு உருவாகணும்னா, ஓபன் ஆகணும்னா இந்த வார்த்தை ஐஸ்வர்யத்தின் வார்த்தைக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும். வார்த்தை என்பது ஒரு உலகம். சொல்லுங்கயா, வார்த்தை என்பது. இப்ப இந்த வார்த்தை இந்த ஐஸ்வர்ய உலகத்துக்குள்ள எப்படி போக முடியும்? கடவுள் திட்டம், கடவுள் நோக்கம், கடவுள் மெத்தட் என்ன? அவர் தானே எதுவும் செய்ய மாட்டார். ஆபிரகாம் செய்யல, 24 இயர்ஸ் செய்யல. ஏன்னா அவன் வேற உலகத்தை பத்தி வார்த்தையில பேசிட்டு இருந்தான். என்னைக்கு அந்த வார்த்தை உலகத்துக்குள் நான் தகப்பன் ஐ அம் ஃபாதர் என்ற உலகத்துக்குள் வந்தா பாருங்க, முடியாததை கர்த்தர் முடிய பண்ணினார். பிள்ளைய அவன் கேட்டது ஒரே பிள்ளை. கடவுள் கொடுத்தது எவ்வளவு பிள்ளை தெரியுங்களா? அந்த சீக்ரெட். அவன் கேட்டது எத்தனை பிள்ளை? ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாருங்க, ஜெனரலா பார்த்தீங்கன்னா இந்த இஸ்மாயில் அது ஒரு சந்ததி, யூதர் அவர்கள் சந்ததி, தேவனுடைய பிள்ளைகள்னா நம்முடைய சந்ததி. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் மரிக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் யார் மடியில் கொண்டு போய் விடுவாங்களா? ஆபிரகாம் மடியில. ஏன்னா கடவுள் காட்டுற, நீ ஒரு பிள்ளை தானே கேட்ட, வர அத்தனை பிள்ளை யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாம். ஆமென். அதுதான் நம்முடைய தேவன். உங்களுக்கு அறியணும், உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தான் தெரியுங்களா? உன் தேவனை இப்படி பார்க்கணும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவர் தம் பேரில ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இப்ப ஐஸ்வர்யம் இருந்தாதான் நீங்க அந்த உடன்படிக்கை உறுதியாகும்.
அப்ப எனக்குள்ள ஒரு நாள் வெளிச்சம் வந்தது, ஆண்டவரே நான் என்ன ஐஸ்வரன் ஆகல, அதனால உடைய உடன்படிக்கை உறுதி ஆகல. அப்ப கடவுள் செஞ்சாரு, இத பத்தி பேசிக்கிட்டே இரு, நீ ஐஸ்வரனா மாறிடுவ. இதை கேட்டுக்கிட்டே இரு, நீ ஐஸ்வரனா மாறிடுவ. ஆமென்.